ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்வாதி விலாக்ஸ். ஸ்வாதி விலாக்ஸ்ல இன்னைக்கு சண்டே எங்களோட டே எப்படி போகுது அப்படிங்கறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேங்க. இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட் போக வேண்டிய வேலையெல்லாம் நிறைய இருக்கு அப்படிங்கிறதுக்காக தம்பியை சமாளிச்சு அம்மா கிட்ட விட்டுட்டு போலாம் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணி அவனை விட்டுட்டு போலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவன் எங்களை விடவே மாட்டேங்கிறாங்க. கஷ்டப்பட்டு சேனல் மாத்தி அவனுக்கு தெரியாம நைஸா நழுவிட்டு ஒரு வழியா நாங்க கிளம்பிட்டோம். கிளம்பி இப்போ போயிட்டு இருக்கோம். நாங்க அந்த வெஜிடபிள் ஷாப்புக்கு ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கோம். நாங்க ரெகுலரா பாத்தீங்க அப்படின்னா இங்க தான் நாங்க வாங்குவோம். இது பாத்தீங்கன்னா கேபிஎஸ் இந்த வெஜிடபிள் ஷாப் பேரு. குறும்புபாளையத்துல, அதாவது நீங்க கோயம்புத்தூர் இருந்தீங்க அப்படின்னா குறும்புபாளையம்ல கேபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெஜிடபிள் ஷாப் இருக்கு. அங்க ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா வெஜிடபிள்ஸுமே அங்க இருக்கும். ஒன்னு இல்ல ஒன்னு இருக்காது அப்படிங்கிற மாதிரி இல்ல, எல்லா வெஜிடபிள்ஸுமே அங்க கிடைக்கும். அப்படிங்கறனால நாங்க ரெகுலரா அங்கதான் போவோம். நாட்டு காய்கறிகள் எல்லாமே அங்க கிடைக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷா வச்சிருப்பாங்க. காலையில கொஞ்சம் நேரமா போயிட்டோம் அப்படின்னா அங்க கூட்டம் இருக்காது. டக்குன்னு பில்லிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம். இல்ல அப்படின்னா ரொம்ப ரஷ்ஷா இருக்கும், வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதனால கொஞ்சம் போற மாதிரி இருந்துச்சுன்னா மார்னிங்கா நம்ம போயிட்டோம் அப்படின்னா அப்பதான் வெஜிடபிள்ஸ் இறங்கி இருக்கும், நம்ம போய் எடுத்துக்கலாம். கூட்டத்துல போய் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாவும் அதுவும் இல்லாம முடிஞ்சு போயிடும். சண்டேங்கும் போது சீக்கிரமா க்ரௌடு வந்துடும். இப்போ எல்லாம் வெஜிடபிள்ஸ் பார்த்து வாங்கிட்டு இருக்கோங்க. பாருங்க எவ்வளோ நல்லா வச்சிருக்காங்க, எவ்வளோ வெஜிடபிள்ஸ் இருக்கு. கோவக்காய், கொத்தவரங்காய், இந்த மாதிரி நிறைய நாட்டுக்காய்களும் இருக்கு. நீங்க கண்டிப்பா இங்க ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா பலன்னு வச்சிருக்காங்க. கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச ஃபேவரட் சக்கரவள்ளி கிழங்கு, மேங்கோ எனக்கு ஃபேவரெட். எல்லாமே நாங்க வாங்கிட்டோம். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கிரேப்ஸ், அவரோட எல்லா லஞ்ச் பாக்ஸ் மெனுலயும் நான் கிரேப்ஸ் ஆட் பண்ணி கொடுப்பேன். கிரேப்ஸ் அவருக்கு ரொம்ப ஃபேவரெட். அதனால கிரேப்ஸ் கண்டிப்பா நாங்க எடுக்கணும் அப்படின்ட்டு எடுத்துட்டோம். பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. பட் கொஞ்சம் கெமிக்கல் இருக்கும் தான் எல்லா வெஜிடபிள்ஸ்லயும். அது வளர்க்கும் போதே எல்லாம் போட்டு தான் வளர்த்துறாங்க. நம்ம வாஷ் பண்ணிட்டு அதை கிளீனா சாப்பிட்றது நல்லது. இந்த ஷாப் பேரு பாத்தீங்கன்னா கேபிஎஸ் காய் கனியகம். கண்டிப்பா இங்க விசிட் பண்ணி பாருங்க. நல்லா இருக்கு பாருங்க. மெயின்லயே லொக்கேட் ஆயிருக்கு இந்த ஷாப்பு. எங்களோட எவ்ரி சண்டே இங்கிருந்து தான் தொடங்கும். இந்த வெஜிடபிள் ஷாப்ல இருந்து தான் தொடங்கும் அடுத்தடுத்த வேலையை. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கண்ணை மூடிட்டு ஒரு பேக் எடுத்துட்டு நாங்க வெஜிடபிள் ஷாப் தான் வருவோம். ஃபர்ஸ்ட் அந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா தான் அடுத்தடுத்த வேலைகள் கிராஸ் ஆகும். இப்போ பில்லிங் கவுண்டருக்கு வந்துட்டோம். பில் பண்ணிக்கலாம். பில் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோங்க. செம வெயிலா இருக்கு வெளியே. நல்ல வேலை பாரிய கூட்டிட்டு வரல, மயக்கமே வந்துடும் போல் இருக்கு. ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி இளநீ குடிக்கலாம் அப்படின்ட்டு இளநீ குடிக்கிறோம். எங்களோட ஒவ்வொரு சண்டேலையும் மாற்றமே இல்லைங்க. இது மட்டும்தான் ரெகுலரா ரொட்டீனா இருக்கும் எங்களுக்கு. காலையில எழுந்திருப்போம், சூப்பர் மார்க்கெட்டு இல்ல வெஜிடபிள் ஷாப் போக வேண்டிய வேலை இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு இங்க இளநியோ இல்ல கரும்பு ஜூஸோ ஏதோ ஒன்று குடிச்சிட்டு மதியானம் போயிட்டு குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூங்கி எழுந்து ஈவினிங் ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு இந்த மாதிரி தாங்க எங்களோட டே ரொட்டீன் இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த இளநீ ஒன்னெல்லாம் பத்தவே பத்தாதுங்க. அந்த மாதிரி தாகமா இருக்கு, அவ்வளோ வெயிலுங்க. கண்டிப்பா இந்த வெயிலுக்கு நீங்க இளநீ ஜூஸ் ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருங்க. நிறைய தண்ணி இன்டேக் பண்ணிக்கோங்க. இந்த இளநீ வலிக்கையை நம்ம மிஸ் பண்ணுவோமா, அதை விடுவோமா? கண்டிப்பா எங்களுக்கு வலிக்கையா வேணும்னு கேட்டுதான் நாங்க வாங்குவோம். அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தது வாட்டர்மெலன் வாங்கலாம். வீட்டுக்கு வேல்பாரிக்கு வாட்டர்மெலன் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதுக்காக அங்க ஷாப் பார்த்தோம். அதுக்காக வாட்டர்மெலன் வாங்கறதுக்காக போயிட்டு இருக்கோம். வாட்டர்மெலன் வாங்கிட்டோம். நான் வெளியவே இறங்கல, அதனாலதான் அவர் வாங்கிட்டு வர்றதை மட்டும் ஷூட் பண்ணியிருக்கேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா சிக்கன் கிரேவியும் ஒயிட் குஸ்கா, அதாவது தேங்காய் பால் குஸ்கா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு சிக்கன் கிரேவிக்கு சிக்கன் வாங்கணும் இல்லைங்களா, அதான் சிக்கன் ஷாப்ல நிப்பாட்டலான்னு பார்த்தா அவ்வளோ கூட்டமா இருக்கு. ஆனால் வாங்கிதான் ஆகணும்னு சொல்லிட்டு நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவர் போறாரு. ரொம்ப கூட்டமா இருக்கு, எப்படி வாங்கிட்டு வருவீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்ட்டு போனாரு. பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு அவர் முதலையே சொல்லி வச்சிருக்காரு போல் இருக்கு. அதான் சொன்னாரு, நான் முதல்ல சொல்லி வச்சுட்டேன் கால் பண்ணி, அதனாலதான் சீக்கிரமா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப நாங்க ஜாலியா கிளம்பிட்டோம். எங்களை எவ்ரி சண்டே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டிராவல்லையே தான் போகும் எங்களுக்கு ஹாஃப் அ டே. இப்ப சூப்பர் மார்க்கெட் நாங்க வந்துட்டோம். அதுல கொஞ்சம் தம்பிக்கு சோப்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு.
எல்லாமே வாங்கியாச்சுன்னு சொன்னேன், இப்போ மறுபடியும் சூப்பர் மார்க்கெட் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டாரு. இல்ல தம்பிக்கு சோப்பு மட்டும் வாங்கணும்னு சொன்னேன், பட் ஒரு விசிட் போட்டலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா சுத்திட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாஷிங்க்கு தேவையான திங்ஸ் எல்லாம் தீந்து போச்சு, அதெல்லாம் பார்த்து வாங்கிட்டு இருந்தேன். எல்லாம் பார்த்து வாங்கியாச்சு ஒரு வழியா. ஒரு பொருள்னு சொல்லிட்டு வந்து எவ்வளோ பொருள் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி ஓகே பாருங்க, எதுவுமே வந்து யூசேஜ் இல்லாத பொருள் இல்லை, எல்லாமே யூஸ் பண்ணுற பொருள் தான். அது வந்து அங்கே போகும்போது தான் நம்மளுக்கு அந்த சூப்பர் மார்க்கெட் பார்க்கும்போது தான் நமக்கு வீட்டில் இது இல்லை தீந்துருச்சு அப்படிங்கிற தாட்டே வரும். அதை வச்சு தான் நம்ம பார்ப்போம். இப்போ எல்லாமே வாங்கிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டு இருக்கோங்க. எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 கிலோமீட்டர்ஸ் போகணும் ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னா. அதனால நாங்கள் எவ்ரி சண்டே தான் நாங்கள் போய் வெளியே போய் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிப்போம். மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் வீட்லேயே இருக்கிறனால போர் அடிச்சிடும் எனக்கு. இந்த மாதிரி வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சண்டே வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் பண்ணுறது எனக்கு ஏதோ பெரிய ஒரு யுகம் கடந்து வந்த மாதிரி இருக்கும். ஏன்னா வெளியில் போயிட்டு வரோம் இல்லைங்களா, 4 சுவத்தவே பார்த்துட்டு இருந்துட்டு வீட்டுக்குள்ளே. இப்போ ஒரு சண்டே வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா எனக்கு அந்த இருக்கிற ஸ்ட்ரெஸ் 1 வீக் சேர்த்து வச்ச ஸ்ட்ரெஸ் எல்லாமே எனக்கு போயிடும். அதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ்ஷாக மண்டேலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன் என்னோட டேவை. அதுக்கு இந்த சண்டே தான் எனக்கு வந்து ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு டேவாக நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களும் கூட இருக்காங்க, தம்பி கூட சேர்ந்து 2 பேரும் விளையாடுவோம். அப்படிங்கும்போது அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த டேவே எங்களுக்கு. என்னோட கோல்டன் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு வீக்கும் வர இந்த சண்டே தான். அவர் கூட சமைச்சிட்டு என் குழந்தைக்கு ஊட்டிட்டு நாங்கள் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுற டேவே அந்த சண்டே தான். தம்பியை வேற நம்ம வந்து வீட்டில் விட்டுட்டு வந்தோம் அவனுக்கு தெரியாமல். அவனுக்காக நான் கிண்டர் ஜாய் கேண்டீஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் போய் கொடுக்கணும். அவன் ரொம்ப எக்ஸைட் ஆவான் கேண்டீஸ்லாம் பார்த்தா. ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. எந்த சூப்பர் மார்க்கெட் போனாலும் கேண்டி அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பான். அவனுக்காகவே கண்டிப்பாக இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மாட்ட கேட்டேன் என்னம்மா பண்ணா அவன் அழுதானா அப்படின்னு கேட்டப்போ இல்லை அவன் நீங்கள் போனதுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டான், சும்மா ஒரு வாட்டி கேட்டான் அப்புறம் நார்மல் ஆகிட்டான், சாப்பிட்டுட்டு தூங்குறான் அப்படின்னாங்க. தூங்குறானா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலைங்க அவனை விட்டுட்டு போனது. அவன் பாருங்க, அவன் கரெக்டாக அவனுக்கு தூங்குற டைம் வந்துருச்சு. அவனை எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தோன்னா அவனுக்கு வெயிலில் ரொம்ப கஷ்டம் இல்லை, சமத்தா தூங்கிட்டு இருக்கான். தூங்கட்டும், அவன் தூங்கி எந்திரிக்குள்ளே குக்கிங்கெல்லாம் முடிச்சிடணும். நாங்கள் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து அடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு அவர் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கறனால தான் என்னாலையும் தம்பியை வச்சுட்டு கொஞ்சம் நான் எல்லா ஒர்க்கும் பண்ண முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1.5 டம்ளர் அரிசியை வந்து நான் ஊற வச்சுக்கிறேன். தேங்காய் பால் குஸ்காக்கு நல்லா வாஷ் பண்ணி அதை நான் வந்து ஊற வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் மல்லி நான் போட்டுக்கிறேன், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 4-5 காஞ்ச மிளகா, அது காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க, 2 கல்பாசி, 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கிறேன். அப்புறம் மராத்தி மூக்கு கண்டிப்பாக இதை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் போட்டுக்கோங்க. ஏன்னா அது சிக்கனுக்கு அந்த ஒரு டார்க் கலர் கொடுக்கறதே இந்த மராத்தி மூக்கு தான். அப்புறம் வாசனைக்காக 2 ஏலக்காய் போட்டுக்கிறேன். அப்புறம் முந்திரி, நான் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டேன், முந்திரி போட்டுவிட்டோம் அப்படின்னா நல்லா க்ரீமியாக இருக்கும், கிரேவி வந்து நல்லா திக்காக க்ரீமியாக இருக்கும். அதுக்காக நான் முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறேன். ஃபைன் பவுடர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் கிரேவிக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கன் கிரேவி. இப்போ குஸ்காக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து புதினா, மல்லி, பெரிய வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 3 டேபிள் ஸ்பூன். அப்புறம் சின்ன வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்லேட்டுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து நெய்யில் தான் வந்து குஸ்கா செய்வேன், நெய் போட்டு செஞ்சால் நல்லா மாய்ஸ்சராக இருக்கும். அதனால தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது தேங்காய் பால் குஸ்கா அப்படிங்கிறதுனால தேங்காய் பால் ஊற்றி செய்யறதுக்கு 3 டம்ளர் நமக்கு தேவைப்படுது. ஆனால் எனக்கு 2 டம்ளர் தான் தேங்காய் பால் இருந்துச்சு. அதனால 1 டம்ளர் பார்த்தீங்க அப்படின்னா நான் பசும்பால் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பாருங்கள், எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இப்போ சிக்கன் கிரேவிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மசாலா நம்ம அரைச்சி வச்சது எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு வச்சுருக்கேன்,
தக்காளி 2 ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். நான் வந்து யூஸ்வலாக சிக்கன் கிரேவிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் கோகனட் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு குஸ்கா செய்யறதுக்கு குக்கரை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆகட்டும். குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் வந்து நான் நெய் போட்டுக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். நெய் போட்டு செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மாய்ஸ்சராக இருக்கும் நம்ம குஸ்கா. அதனால நீங்கள் நெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் விட நெய் பெட்டர். நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம தாளிப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி இது எல்லாமே நான் சேர்த்துக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் இப்போ வந்து பெரிய சைஸ் ஆனியன் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் போட்டு நல்லா வணக்கிக்கிறேன். நல்லா போட்டு வணக்கிக்கிறேன். நான் இப்போ கொஞ்சம் உப்பு போடுறேன். நம்ம வெங்காயம் போடும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வணங்கிரும். அதுக்காக கொஞ்சம் நம்ம உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். 3 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் அதுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் வந்து புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் போட்டுக்கிறேன். புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் புதினா வந்து வாடி போயிடுச்சு. நீங்கள் உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு தக்காளி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா நான் அதில் அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 டம்ளர் அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் வந்து ரேஷியோ தான். 3 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றணும். நான் 2 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். ஏன்னா எனக்கு 1 டம்ளருக்கு 10ல் 1/4 டம்ளர் தான் தேங்காய் பால் இருந்துச்சு. அதனால அதுக்கு வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு பசும்பால் ஆட் பண்ணி ஊற்றிட்டேன். அது நம்ம இந்த மாதிரி தேங்காய் பால் பசும்பால் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணுறதுனால பிரியாணி ஆகட்டும், நீங்கள் தேங்காய் பால் குஸ்காவாகட்டும், இந்த மாதிரி தேங்காய் பாலில் செஞ்சீங்க அப்படின்னா உண்மையாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம பிரியாணி. பேபிஸ்க்கெல்லாம் நீங்கள் கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும், அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு பார்த்துக்கலாம். உப்பு பார்த்து நம்ம குக்கரில் எப்பவும் சாதம் வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி விசில் போட்டு நம்ம வச்சுக்கலாம். நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு பார்த்துக்கிட்டா போதும். உப்பு உரப்பாக இருக்கணும்னு அளவாக இருந்தால் போதும் உப்பு. இப்போ நான் இன்னொரு பேனில் கோகனட் ஆயில் போட்டு சிக்கன் கிரேவி நான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் ஒரு பேனில் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் எனக்கு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்ற போகிறது இல்லை இல்லையா, ஆனால் நம்ம கொஞ்சம் க்ரீமி ஸ்ட்ரெச்சர் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வெங்காயம் அதிகம் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு இந்த முந்திரி பருப்பு அதிகம் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் க்ரீமியாக வரும், நல்லா திக்காக வரும். வெங்காயத்தை நல்லா வணக்கிட்டு சால்ட்டு போட்டுக்கிறேன். நான் சால்ட்டு போட்டு நல்லா வணக்கிக்கிறேன். கல் உப்பு தான் நான் யூஸ்வலாக சமையலுக்கு வந்து ஆட் பண்ணுவேன். பொரியல் அந்த மாதிரினா தான் நான் வந்து சால்ட்டு யூஸ் பண்ணிக்குவேன். சால்ட் உப்பு, கல் உப்பு யூஸ் பண்ணிக்கோங்க, அது நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன்.
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிக்கன் மட்டன் எது செஞ்சாலும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த கவுச்சி வாசம் இருக்காது சிக்கனில். நல்லா நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கலாம், பட் நல்லா அதை வந்து டைம் எடுத்து நீங்கள் வந்து அதை நல்லா வணக்கி விடணும். பச்சை வாசம் போடுற வரைக்கும் நீங்கள் வணக்கிட்டே இருக்கணும். அதோட ஸ்மெல் மாறும். மாறினதுக்கு அப்புறமா நம்ம அடுத்த பொருள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தக்காளி 2 ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தக்காளி நாட்டு தக்காளி தான் நான் ஆட் பண்ணுவேன். ஆப்பிள் தக்காளி வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம குழம்பே கொஞ்சம் ஸ்வீட்னஸாக கொடுக்கும். அதனால நான் நாட்டு தக்காளி ஆட் பண்ணி நான் நல்லா வணக்கிட்டேன், நல்லா மசிச்சிட்டேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நான் சிக்கன் ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து 1/2 kgக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு என்னோடய சிக்கனு, அதனால் நான் போட்டுக்கிறேன். போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம ஃபுல்லாக போட்டு நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்குல்ல, நல்லா இருக்கு, செமையாக இருக்குங்க ஃப்ளேவர். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மசாலா அரைச்சி. இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி அதை நான் பாயிலிங்க்கு வச்சுட்டேன். இப்போ நம்மளோட குஸ்கா வந்து விசில் வந்துருச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். விசில் வந்துருச்சு, 3 விசில் விட்டுருக்கேன் நான். இப்போது எனக்கு வெந்துருச்சு, பட் இருந்தாலும் அந்த தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் வத்தினா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து அது பாருங்கள் தண்ணியாக இருக்குது. ஒயிட் ரைஸ்க்கு இது ஓகே, பட் அந்த குஸ்காவுக்கு கொஞ்சம் கெட்டியாக வச்சு சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் வத்தட்டும் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து விசில் எடுத்து விட்டுட்டு இதுக்கு ஹாட் பாக்ஸுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி ஆகட்டும், தக்காளி சாதம் ஆகட்டும், இந்த மாதிரி நம்ம 1 பாட்டில் செய்கிற ஐட்டமாக எதாக இருந்தாலும் நம்ம வந்து செஞ்சு முடிச்சுட்டு அதை மாற்றி குக்கர்லேருந்து மாற்றி வச்சுட்டோம் அப்படின்னா சாப்பாடு நல்லா பொழுன்னு அப்படியே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்லேட் நான் போட போகிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நான் ஆம்லேட் போட்டுக்கிறேன். ஏன்னா ஆம்லேட் அது என்ன ஃபுட் இருந்தாலும் சைடில் ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கணும். எங்களுக்கு ஆம்லேட்டு ரொம்ப பிடிக்கும், ஃபேவரெட்டு. அது கலக்கி மாதிரியும் இல்லாமல் ஆம்லேட் மாதிரியும் இல்லாமல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். கலக்கினா பார்த்தீங்கன்னா சென்டரில் கொஞ்சம் கொலன்னு இருக்கும் இல்லையா, அது சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுக்காக அது நல்லா போட்டு வேக வச்சிட்ருக்கேன். கலக்கியாகவும் இருக்கணும், அது ஆம்லேட்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது மாதிரி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு ஆம்லேட்டு. இப்போ நம்மளோட ஐட்டம் எல்லாமே டைனிங் டேபிளுக்கு வந்துருச்சு. என்ன எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். பாருங்க நம்ம எல்லாமே ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துருச்சு. தேங்காய் பால் குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஃபேவரெட்டு. ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா என் மாமனார் எல்லாரும் வராங்க அப்படின்னா நான் ஸ்பெஷலாக இருக்கட்டும்னு இதெல்லாம் தான் செய்வேன். அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே இது ஃபேவரெட் ரொம்ப. பாருங்கள் நம்ம சிக்கன் கிரேவி எவ்வளோ நல்லா க்ரீமியாக எப்படி நல்லா இருக்குது பாருங்கள். அதோட ஸ்ட்ரக்சர் நல்லா இதாகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு எல்லாமே. இப்போ என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட உட்காந்துட்டாரு. நான் இப்போ பரிமாற போகிறேன். அவர் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்காரு. ஏன்னா அவருக்கு ரொம்ப ஃபேவரெட் அந்த ஃபுட்டு. தேங்காய் பால் குஸ்காவும் சிக்கன் கிரேவியும் அவருக்கு வந்து ஃபேவரெட்டு. அவருக்கு வந்து ஒரு நான்வெஜ் மீல்ஸு, வெஜ் மீல்ஸு எல்லாமே சேர்த்து வச்சாலும் ஸ்பெஷல்னு சொல்லி கேட்குற ஐட்டம்ஸ் இதெல்லாம் தான். அதனால் இதெல்லாம் நாங்கள் அடிக்கடி எங்கள் வீட்டில் செய்வோம். சிம்பிள் ரெசிபி தான், அதிகமாக நிறைய வெரைட்டிஸ் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு தேங்காய் பால் குஸ்காவும் சிக்கன் கிரேவியும் வச்சாவே போதும். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சித்தியோட ரெசிபி தான். இது எங்கள் சித்தி எனக்கு சொல்லி கொடுத்தது. ஸோ அவங்க வந்து சூப்பராக குக் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட இருந்து தான் இதுக்கு நான் கற்றுக்கிட்டேன். சாப்பிட்டுட்டு எப்படி என்ன சொல்ல போகிறாருன்னு வெயிட் பண்ணுறேன் நான். அவர் சொல்லட்டும். சாப்பிட்டோம் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவரோட ரியாக்ஷன் பாருங்களேன். ஏன் ஃபஸ்ட்டு வாயில் சொல்ல முடியாதுல்ல, செகண்ட் வாயில் தானே சொல்ல முடியும். 2வது வாய் சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்டு மென்று ரசிச்சு ருசிச்சுட்டு இருக்காரு. இப்போ சொல்லுவார்.
அல்டிமேட் குஸ்கா. சிக்கன் கறி வேற லெவலில் இருக்கு, பயங்கரமாக இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பரா? அவ்வளோதாங்க எங்களோட டே ரொட்டீன். சண்டே எவ்ரி சண்டே எங்களுக்கு இப்படி தான் ஒவ்வொரு நாளும் போயிட்டுருக்கு. என்ன வெரைட்டிஸ் மட்டும் மாறும், ஒரு நாள் பிரியாணி, ஒரு நாள் குஸ்கா, அந்த மாதிரி. இன்னைக்கு டே எங்களுக்கு ரொம்ப நல்லாவே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் போய் தூங்க வேண்டியதுதான். வேற எந்த ஒர்க்கும் இல்லை. ஈவினிங்காக ஒரு சின்ன வாக் போயிட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் எங்களோட டே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.